இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூப்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கண்டென்டட். ஸோ டிஸ்கண்டென்டட்னா என்ன அப்படின்னா, எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை, ஒரு மனநிறைவே இல்லாத ஒரு நிலை. இவங்களை என்ன செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் இந்த டிஸ்கண்டென்டட் அப்படிங்கிறது. ஸோ ஹோமியோபதியில் பேஷண்ட்டோட மென்டல் ஜெனரல்ஸில், அதாவது மைண்ட் சிம்டமில் நம்ம இந்த மாதிரியான சிம்டம் எடுக்கிறப்போ என்ன மாதிரியான ரூப்ரிக் எடுத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான 3 சப் ரூப்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு செக் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஸ்கண்டென்டட். ஸோ இதில் டிஸ்கண்டென்டட் வித் ஒன்ஸ் ஒர்க், அதாவது இப்போது நான் செய்கிற அந்த என்னோட வேலையிலே எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இதில் எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் செய்கிற வேலை, நான் செய்கிற என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கல, ஒரு திருப்தி இல்லை, நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம செய்கிற வேலையில் நமக்கு வர்ற அதிருப்தி, அதுக்கு தான் இந்த வித் ஒன்ஸ் ஒர்க் அப்படின்றது. ஸோ இதில் வெராட்ரமால்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன். ஸோ வெராட்ரமால்பம் அப்படின்னா அது ஜென்ரலாகவே ஸ்டேட்டஸ், ப்ரைடு, இந்த மாதிரியான தீம் இருக்கிற ஒரு மெடிசன். ஸோ வெராட்ரமால்பம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஜென்ரலாகவே இருக்குன்னா, நான் என்னோடய ப்ரைடு, ஹானரை இந்த இடத்துல எனக்கு எடுத்துக்கூடாது, ஸோ அதுக்காக நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், என்னை ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்றனால இவங்களுக்கு தன்னுடைய வேலையில் அந்த அதிருப்தி இருக்கும், இந்த டிஸ்கண்டென்டட் அப்படின்றது. ஸோ டிஸ்கண்டென்டட் வித் வேர்ல்ட் அப்படின்னா உலகத்து மேலேயே அதிருப்தி இல்லாமல், அதாவது இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, எல்லாமே இங்கே தப்பாக இருக்குது, ஸோ நான் மொத்தமாக எல்லாத்தையுமே வெறுக்கிறேன், உலகத்தையே வெறுக்கிறேன் அப்படிங்கிறது ரஸ்டாக்ஸ். அதுவே டிஸ்கண்டென்டட் எவ்ரிதிங் அனதர் டஸ் இஸ் ராங், அதாவது மற்றவங்க, பர்டிகுலராக ஒருத்தவங்களாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட், நெய்பர், எதுவாக வேணா இருக்கலாம், பர்டிகுலராக ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுற எல்லாமே தப்பு அப்படின்றது சாமமெலா. ஸோ சாமமெலா ஜென்ரலாகவே எப்படின்னா ஒரு இரிட்டபிள், இம்பேஷண்ட்டான ஒரு பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஜென்ரலாக ஆங்கர் அப்படின்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இதெல்லாம் இந்த சாமமெல்லாவோட தீம். ஸோ இந்த மாதிரியான மென்டல் சிம்டம் இருக்கிற பேஷண்ட்ஸோ இல்லை பர்சன்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் கூட பார்க்குறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த டிஸ்கண்டென்டட், அதாவது இந்த அதிருப்தியின்மை, ஒரு மனநிறைவின்மை, எதுலேயுமே இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம என்ன செஞ்சாலும், எஸ்பெஷலி இந்த எவ்ரிதிங் ராங் டஸ் இஸ், ஸோ எவ்ரிதிங் அனதர் டஸ் இஸ் ராங் சாமமெல்லா, எஸ்பெஷலி இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா எதுலேயுமே அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்கே இருக்காது, மற்றவங்க பண்ணுற எல்லாமே தப்பு, அவங்க பார்க்குறது எல்லாமே குறைய மட்டுமே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா இது இன்னும் இப்படி செஞ்சுருக்கணும், இன்னும் பெட்டராக செஞ்சுருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இந்த சாமமெல்லா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரூப்ரிக் டிஸ்கண்டென்டட். ஸோ அதில் இந்த 3 சப் ரூப்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரூப்ரிக் வெறும் திருப்தியின்மையாக இருந்தாலும் அது தன்னை பற்றினதா, உலகத்தை பற்றினதா, இல்லை தனி மனிதனை, இன்னொருத்தரை பற்றினதா, அவங்களோட அந்த அதிருப்தி அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு மெடிசனும் மாறும். ஸோ இதுதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரூப்ரிக் டிஸ்கண்டென்டட், அதிருப்தியின்மை அப்படின்றது.